சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட பிரச்சனை இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. அப்புறம் ஏன் டாக்டர் 9:00க்கு வர வேண்டிய நீங்க 10:30க்கு வர்றீங்க? 1 மணி நேரம் லேட்டு. ஓ, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எங்களோட நேம் போர்ட்லயே பாத்தீங்கன்னா கீழே டாக்டர் மென்ஷன் பண்ணிருப்போமே, டாக்டர் 1 ஹவர் லேட்டா தான் வருவாருன்னு சொல்லிட்டு. அது ஏன் டாக்டர் அப்படி? அது ஸ்கூல் காலேஜ்ல இருந்து அப்படியே பழகிச்சு, அதை மாத்த முடியல. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 நாளா தூங்கவே இல்லை டாக்டர், ஒரே தலைவலியா இருக்கு. அதுக்கு மாத்திரை மருந்து ஏதாச்சும் கொடுங்க. 2 நாளா ஏன் தூங்கல? எக்ஸாம் இருந்துச்சு டாக்டர், அதான் விடிய விடிய படிச்சுட்டு இருந்தேன். ஓ, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? எப்படி டாக்டர் உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரிகிறது. நீங்க எக்ஸாம்ல பாஸ் மார்க் வாங்குறதுக்கு தூங்காமலாம் படிக்கணுமா? டாக்டர், அதெல்லாம் நான் கிளாஸ்ல கவனிக்கிறத வச்சு எழுதினாவே எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன். படிக்கணும் சரிதான், அதுக்காக தூங்காம கூட படிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப பாருங்க, நான் எல்லாம் எக்ஸாம்க்கு ஒரு நாள் கூட நைட்டு தூங்காம படிச்சது இல்லை. நான் டாக்டர் ஆகலையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா மட்டும்தான் லைஃப்ல முன்னேற முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சார் சொல்றதெல்லாம் பொய்யா? ஒரே சாக்கிங்கா இருக்குல்ல. இதே சாப்பாடு போய் படிச்சு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். டேப்லெட்ல எது தேவையில்லை, ஃபீஸை கட்டிட்டு கிளம்புங்க.